நண்பகல் வேளையிலே வெளியிலே உலவுவதை தவிர்க்குமாறு மருத்துவ உலகம் எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறது. ஒரு நிழல் குடை ஒன்றை அமைக்கிற மாதிரியான படங்கு போடுறது எப்படி அந்த எண்ணம் உருவாகும்? இது ஒரு நகைப்புக்குரியபடியாக சிலருக்கு இருக்கலாம். ஆனால் அந்த சிக்னல் லைட்டில் நிற்கின்ற பொழுது படுகின்ற வேதனை தான் அந்த நகைப்புக்குரிய வடிவம் செயல் வடிவமாவதற்கு உண்மையான வடிவமாக இருக்கு. இலங்கையில் வடமாகாணம் தான் அதிகமாக முன்னிலைப்படுத்தப்படுகின்ற மாகாணமாக இருக்கிறது. பொறுப்போடும் சமூக அக்கறையோடும் சிந்தித்து செயற்படுத்தப்படுகின்ற சில செயற்பாடுகளை வரவேற்க வேண்டிய தேவை காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. அவ்வாறான முன்மாதிரியான சில செயற்பாடுகளை நல்லூர் பிரதேச சபையினர் அண்மைய நாட்களாக செயற்படுத்தி வருகிறார்கள். சூரியனின் நேரான உச்சம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற அதிகூடிய வெப்பநிலையை கருத்திலே கொண்டு சமிக்கை விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ள சந்தைகளில் காத்திருக்கின்ற மக்களுக்கு உச்ச நேர சூரிய கதிர் தாக்கத்தினை சிறிதளவேனும் குறைக்கும் முகமாக திருநெல்வேலி சமிக்கை சந்தையில் சாக்கினால் ஆன படங்கு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளருடைய ஆலோசனையின் பிரகாரம் நல்லூர் பிரதேச சபை இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. குறித்த படங்கு அமைக்கும் செயற்திட்டத்தினை நல்லூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர், செயலாளர் மற்றும் உப தவிசாளர், கௌரவ உறுப்பினர்கள் என்று சொல்லி பலரும் இணைந்து நள்ளிரவை தாண்டியும் இந்த செயற்பாடுகளிலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லி அறிய முடிகிறது. ஆனால் இதனுடைய சாதக பாதக நிலைமைகளை கருத்திலே கொண்டு மேலும் குறித்த செயற்திட்டம் மேம்படுத்தப்படும் என்று சொல்லி பிரதேச சபை தெரிவித்திருக்கிறது. உண்மையிலே இவ்வாறான செயற்பாடுகள் வரவேற்கப்பட வேண்டியவை. உலகளாவிய ரீதியிலே எழுந்து வருகின்ற காலநிலை மாற்றங்களின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கை முன்னிலையிலே இருக்கிறது. அதாவது சிவப்பு பட்டியல் நாடாக இருக்கிறது. இலங்கையில் வடமாகாணம் தான் அதிகமாக முன்னிலைப்படுத்தப்படுகின்ற மாகாணமாக இருக்கிறது. ஆகவே காலநிலை மாற்றத்திற்கும் அதனால் எழுகின்ற காலநிலை சீர்கேடுகளுக்கும் ஏற்ப எங்களுடைய வாழ்வியலை ஒழுங்குபடுத்த வேண்டிய காலத்துடைய கட்டாயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் நின்று கொண்டிருக்கிறோம். நல்லூர் பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இவ்வாறான திட்டங்கள் குறுகிய கால அடிப்படையிலான திட்டங்கள் என்கிற போதும் எழுந்திருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மக்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த செயல்கள் பாராட்டப்பட வேண்டியவை. ஆனாலும் நீண்டகால அடிப்படையிலான திட்டங்களை முன்னிலைப்படுத்தி எழுந்திருக்கின்ற வெப்ப அதிகரிப்பு மற்றும் காலநிலை சார்ந்த அனர்த்தங்களுக்கு எங்களை முகம் கொடுக்கக்கூடிய வகையிலான நீண்டகால செயற்திட்டங்களை அமுல்படுத்த வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது. அதிகரித்திருக்கின்ற வெப்பநிலையை கருத்திலே கொண்டு நண்பகல் வேளையிலே வெளியிலே உலவுவதை தவிர்க்குமாறு மருத்துவ உலகம் எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறது. போதிய அளவிலே நீர் அருந்தி உடலின் நீர் இழப்பு தொடர்பான அந்த அறிவினை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நல்லூர் பிரதேச சபையினுடைய அண்மைய செயற்பாடு தொடர்பானது இந்த இப்ப இருக்கிற இந்த வெப்பமான காலநிலை, சூரியனுடைய உச்சம் கொடுப்பு, நிறைய பேர் ஆதங்கப்பட்ட விடயம். அன்றைக்கு ஒருவர் கூட சமூக வலைத்தளத்தில் எழுதியிருந்தார், தேர் ரோட்ல போய்க்க கீழே தேர் வைக்க ஒரு பக்கம் அதுல ஒரு நிமிஷம் நிக்கிறோமோ 1.5 நிமிஷம் நிக்கிறோமோ அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல், வாகனங்களுடைய புகை வாகனங்கள் வைக்க என்று சொல்லி எப்படி அந்த எண்ணம் உருவாச்சு? ஒரு நிழல் குடை ஒன்றை அமைக்கிற மாதிரியான படங்கு போடுறது எப்படி அந்த எண்ணம் உருவாகும்? இது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக சிலருக்கு இருக்கலாம். ஆனால் அந்த சிக்னல் லைட்டில் நிற்கின்ற பொழுது படுகின்ற வேதனை தான் அந்த நகைப்புக்குரிய வடிவம் செயல் வடிவமாவதற்கு உண்மையான வடிவமாக இருக்கிறது. உண்மையில் வடமாகாணத்தினுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் திரு சுதர்சன் அவர்கள் ஒருத்தர் நாள் தொலைபேசி எடுத்து கூறினார், ஆனால் இப்படி ஒரு விடயத்தை செய்தா என்னடாண்டு. அவருடைய அந்த சொல் நல்லூர் பிரதேச சபை செயல் வடிவமாக ஆக்கியது. உடனடியாக நான் நினைக்கின்றேன் சொல்லி அடுத்த நாளே அந்த செயல் வடிவம் உருவாக்கிறது. அது இன்றைக்கு தான் அது முதலாக பார்க்கப்பட்டது. அது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுக்கு அப்பால் மிக நன்மைகளை பெறுகின்றார்கள். அத்துடன் அந்த முக்கியமான சந்தைகளிலே நல்லூர் பிரதேச சபை நீர்த்தாங்கிகளையும் வைத்திருக்கின்றது. இப்போ நாங்கள் அதை ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக தான் செய்தோம். மிகப்பெரிய அளவிலே அந்த படங்கை நாங்கள் தயாரிக்கவும் இல்லை, அதனை கட்டுவதற்கும் இல்லை. ஒரு பரீட்சார்த்தமாக செய்து பார்ப்போம், இதனுடைய சாதக பாதகங்களை ஆராய்ந்து பார்த்து பின்னர் அதனை ஒரு மிகப்பெரியமாக செய்வோம் என்பது தவிசாளர் அவர்களுடைய எண்ணக்கருவாக இருந்தது. அதன் அடிப்படையில் இன்று அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை மக்களுக்கு ஏற்படுத்தின அடிப்படையிலே நான் நினைக்கின்றேன் நாளை அல்லது நாளை மறுதினம் அதனை ஒரு
ஒரு விஸ்தீரம் செய்கின்ற ஒரு மேம்பாட்டு விடயத்தினை செய்வதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அதனை செய்திருக்கிறோம். ஏனென்றால் இயலுமானது வரைக்கும் மேல் எல்லோரும் சொல்வார்கள் பிரதேச சபையினுடைய இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு சிலருடைய கருத்து இருந்தது, பிரதேச சபையினுடைய செயற்பாடுகள் மின் விளக்கு போடுவது, வீதிகளை போடுவது, இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக வானத்துக்கு கூற, அப்படி இல்லை. நல்லூர் ஒரு பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குள் நான் பிரதேச சபைகளை பார்ப்பது ஒரு குறுநில அரசாங்கமாக தான் பார்க்கின்றேன். குறுநில மன்னர்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு கடமை என்னவென்று சொன்னால், அந்த மக்களை, அந்த பிரதேசத்துக்குள் வருகின்ற மக்களை பாதுகாக்க வேண்டிய, அவர்களுடைய இன்னல்களை தணிக்க வேண்டிய பொறுப்பு அந்த குறுநில மன்னர்களுக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த பகுதியிலே ஒரு வெப்பமான சூழ்நிலை காணப்படுகிறது, மக்கள் இடர்படுகின்றார்கள் என்றால் அதை தணிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பிரதேச சபைக்கு இருக்கின்றது. அந்த பிரதேச சபை அந்த பொறுப்பினை உணர்ந்திருக்கின்றது, அதனால அதை செய்திருக்கின்றது. ஆகவே ஒரு பிரதேச சபையினுடைய செயற்பாடு மின்விளக்கு போடுவதும் ரோட்டு போடுவதும் மட்டுமில்லை, ஒரு மக்கள் இடர்படுகின்ற பொழுது அந்த இடரை போக்குன்றதுக்கு தன்னால் என்ற அளவு சேவைகளையும் செய்ய வேண்டும் என்பதற்கு நல்லூர் பிரதேச சபை நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இப்போ நிறைய பேர் சில கருத்துக்களை பார்த்திருந்தேன் அப்படின்னு சொன்னால், இதில் சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டதான்ற ஒரு கேள்வி இருந்தது. இதன் மூலமாக விபத்து, ஏதாவது ஒரு தவறுதல் நடந்து இதன் மூலமாக விபத்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இதுக்கு நான் யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய உறுப்பினராக இருந்த அடிப்படையில் நான் பதில் சொல்கின்றேன். இதுக்கு சபையிலே தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒருவர் ஒரு இடரை தணிக்க வேண்டும் என்பதற்காக சபையில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களையும் கூப்பிட்டு இப்படி ஒன்றை செய்ய போறோம், இதுக்கு அனுமதி தாங்க கொண்டு கூறுகின்ற செயல்முறை எங்கும் இல்லை. ஒரு மிகப்பெரிய திட்டங்களை செய்கின்ற பொழுது அல்லது ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரை செய்கின்ற பொழுது சபையினுடைய முறையான அனுமதி பெறப்பட வேண்டும். இது ஒருவருக்கு நிழல் குடை அமைப்பதற்கு, ஒரு சாக்கு கட்டுவதற்கு சபையினுடைய உறுப்பினர்களுடைய அனுமதி பெற வேண்டிய நிலையிலே எந்த உள்ளூராட்சி மன்றங்களும் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாகும். அதன் அடிப்படையில் இதுக்கு சபை அனுமதி பெற வேண்டிய தேவைப்பாடு இல்லை. சமூக வலைதளங்களிலே சிலர் ஒன்றுபடியதை சொல்லுவார்கள், எல்லோரையும் திருப்திப்படுத்தி வாழ்ந்தால் அவன்தான் இந்த உலகத்திலே மிக மோசமான மனிதன் என்று. ஆகவே சிலர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்வியலும் சமூக வலைத்தளங்களை ஒட்டியத்தான் இருக்கும், களத்திலே நிற்கப் போவதில்லை. உண்மையில் விபத்துக்கள் ஏற்படுவது சாதாரணமாக விடயம்தான். இன்றைக்கு நாங்கள் அப்படின்னா ஒரு போஸ்ட் இருக்கின்றது மின் விளக்கு, அது நாளைக்கு உடைந்து விழக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கின்றது. ஆனால் விபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் அந்த விடயத்தை செய்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு உறுதிமொழி அங்கு நீங்கள் தரப்படுகின்றது. அதையும் மீறி நடக்கின்ற பொழுது அது என்ன செய்வதென்றது பிறகுதான் பார்க்க வேண்டும். அது ஏற்படாத வகையில் அதை செய்யறதுக்கான முயற்சிகளை எதிர்காலத்தில் எடுக்கலாம். கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. நல்லூர் பிரதேச சபை இன்னும் ஒரு நன்செயலையும் மேற்கொண்டிருக்கிறது. அதாவது நீரின்றி அமையாத உலகு என்று சொல்லுவார்கள். சூரியனுடைய உச்சம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த அதிகூடிய வெப்பநிலையை கருத்திலே கொண்டு குறித்த பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட முக்கியமான இடங்களிலே பொதுமக்களின் நலன் கருதி தற்காலிகமான நீர்த்தாங்கிகளை வைத்து பொதுமக்களுடைய அவசர தேவைக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக நல்லூர் பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட திருநெல்வேலி சந்தி, பரமேஸ்வரா சந்தி, கொக்குவில் சந்தி ஆகியவற்றில் முதற்கட்டமாக தற்காலிகமான நீர்த்தாங்கிகளை நல்லூர் பிரதேச சபையினர் அமைத்திருக்கிறார்கள். குறித்த நீர்த்தாங்கிகள் இடர்காலத்தினை கருத்திலே கொண்டு முதற்கட்டமாக வைக்கப்பட்டுள்ளது என்று அறிய முடிகிறது. மேலும் இன்னும் சில இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இந்த சேவை பரவலாக்கப்படும் என்று சொல்லியும் குறித்த குடிநீர் தாங்கிகளை குடிநீர் தேவைக்காக மட்டும் சமூக அக்கறையோடு மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் நல்லூர் பிரதேச சபை கோரிக்கைகளை விடுத்திருக்கிறது. உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயங்கள். ஆனாலும் மக்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டு உரிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது.